என்ன எல்லாம் நான் பின்னால் இருந்து பார்த்த மாதிரி எழுதியிருக்காரு பாரு. பின்னால் உட்காந்துக்கிட்டு போனவன் அல்லது முன்னால் ஓட்டிகிட்டு போனவன் உன்னை பக்கத்துலேருந்து பார்த்த அத்தனை பேரோடையும் நான் பேசியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனோம்னா தேவராஜுங்கிற அந்த நபரை யாரெல்லாம் பின்தொடர்ந்து போனாங்கங்கிறதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன். பஞ்சமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது சிறுத்தை ரோட்டில் குறுக்க வந்துச்சு, பைக்கில் வந்து அடிச்சதில் தலை அழிபட்டு இன்ஜுரிஸ் ஆகிட்டு அதில் கான்சியஸ் எல்லாமே என்ன நடந்தாலும் எனக்கு பெரும்பாலும் மறந்து போயிடுச்சு. கூட அவன்லாம் கழுத்தெடுத்தா கூட உண்மையை சொல்ல மாட்டான்டா. அவன் தான் இந்த வீரப்பன் ஆப்ரேஷன்லாம் கடைசியில் இருந்திருக்கான். அது எல்லாமே 96 பேட்சில் இருந்த ஒரு 450-500 பேர் நாங்கள் எல்லாம் அங்கங்கே சந்தித்து பேசும்போது தெரியுது. அண்ணனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா கோட்டரை பிடிக்கும் அப்படின்னாங்க. ரைட் வாங்க போகலாம் அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு அண்ணன் கூட்டி போயிட்டு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சு அந்த கொம்பு தூக்கில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பையன் மட்டும் வந்தானா, இவன் போலீஸ் பாண்டி நல்லா தெரியுமே ஏப்பா அப்படின்னாரு. குளத்தூர் மணி என்னன்னு வீரப்பன் ஒரு முறை சந்திச்சு புலவர் கலிய பெருமாளை நான் பார்க்கணும்னு கேட்டிருக்காரு. புலவர் உங்களை சந்திக்கிற விரும்புகிறான்னு தெரியணும், தெரிஞ்சுதான் நான் சொல்ல முடியும்னு இருக்காரு. ஆமாம், இவன் பெரிய டாட்டா பிர்லா, இவன்கிட்ட ஒரு 300 கோடி பேர் 400 கோடி முதலீடு போட்டு 3000 பேர் வேலை செய்கிறாங்க, நீ வேலை கிட்ட வந்திருக்க போடா, எங்களுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான், டீ ஜோ தான் போட்டுட்டு இருக்கேன், நீ வேறு வேலைக்கு வேண்டான்னு எங்கள் கூட்டம் ஒரு ஆள் சொன்னார். கூட கோவிந்தன் ஒருத்தர் தான் நான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் எடுத்து தான் நான் சொல்ல முடியும். அப்போ தான் அதுக்கான ஒரு உயிரோட்டம் வரும், அதில் ஒரு ஒரிஜினாலிட்டி நம்ம கண்டினியூட்டி வரும். ஆமாம். அப்போ நான் மதுரையில் தேனியில் மதுரை மாவட்டம் தேனிக்கு போயிட்டு பாண்டிக்கண்ணனை பார்க்கும்போது நான் அவரை சந்திக்க வருவேங்கிறத பற்றியும் அவர் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தார். ஆனால் எதையும் பிடி கொடுக்கல. மேலோட்டமாக சில விஷயங்களை பேசினவர். அந்த தொடர்பை முடிச்சுக்கவும் விரும்பல. அவருடைய எல்லைக்குட்பட்டு ஒரே விஷயம் சொல்லிட்டார், எனக்கு நினைவு போயிட்டு சாருங்க. என்னென்னா, இந்த வீரப்பன் ஆப்ரேஷன் நடக்கிறது சில நாள்களுக்கு முன்னால் நாங்கள் செங்கப்பாடி போயிட்டு நானும் செந்தில் வந்தோம். வரும்போது நம்ம வர வழியில் பார்த்துருப்போம் ஒரு இடம், பச்சைமலைக்கு பக்கத்தில் பஞ்சமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது சிறுத்தை ரோட்டில் குறுக்க வந்துச்சு, பைக்கில் வந்து அடிச்சதில் தலை அழிபட்டு இன்ஜுரிஸ் ஆகிட்டு அதில் கான்சியஸ் எல்லாமே என்ன நடந்தாலும் எனக்கு பெரும்பாலும் மறந்து போயிடுச்சு அப்படின்ட்டார். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே கேட்க முடியல. அப்புறம் அப்படியே பேசும்போது துரைப்பாண்டியன் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு எல்லாமே சீஃபாக இருந்தார். அசோக்குமார் எஸ்பி தான் எங்களை ஆக்டிவேட் பண்ணார். நான் எப்படி எஸ்டிஎஃப்க்கு போனாங்கிற அந்த கதைகள்லாம் சொன்னார். அந்த லிமிட்டை தாண்டி அவர் வரல. சரி, இது என்ன இந்த ப்ராசஸில் வந்து நான் ஒரே நாளில் முடியாது. கொம்பு தூக்கியே 2வது முறை சந்திச்சுட்டு வந்துட்டு இன்னும் அங்கே சந்திக்க வேண்டியது இருக்குது. இன்னும் எத்தனை முறை போகணும்னு சொல்ல முடியாது, இன்னும் பல முறை போக வேண்டி வரும். அதே மாதிரி பாண்டிக்கரன் இன்னும் பல முறை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ட்டு அந்த அறிமுகத்தோடு அது தொடர்புகளை முடிச்சுட்டு நான் அப்படியே வந்தேன். வர்ற வழியில் அன்றைக்கி இரவு நாமக்கல்லேருந்து நான் ஆத்தூர் போகிறதுக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். சேந்தமங்கலம் போகும்போது பஸ்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், பிரேக் டவுன். சேந்தமங்கலத்தில் எனக்கு தெரிஞ்ச முருகேசன் சொல்லி இப்போ ஒரு டிஎஸ்பியாக இருக்கார் நாமக்கல்லில். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்கி நேரம் ஸ்டேஷனுக்கு போனோம். கொஞ்ச நேரம் உட்காந்து டீ சாப்பிட்டு துரைப்பாண்டியனுடைய பேட்ச், அவர் பேட்ச்மெண்ட். துரைப்பாண்டியனை பற்றி கேட்டேன். போட அவன்லாம் கழுத்தெடுத்தா கூட உண்மையை சொல்ல மாட்டான்டா, அவன் தான் இந்த வீரப்பன் ஆப்ரேஷன்லாம் கடைசியில் இருந்திருக்கான். அது எல்லாமே 96 பேட்சில் இருந்த ஒரு 450-500 பேர் நாங்கள் எல்லாம் அங்கங்கே சந்தித்து பேசும்போது தெரியுது. இவன் மட்டும் இல்லை, இவனுக்கு கீழே 2 பசங்களை கட்டட வேலை செய்யக்கூடிய மேஸ்திரியாகவும் சித்தாளாகவும் வச்சு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான். அவங்க மூலமாக தான் லிங்க் எடுத்து இந்த வேலையை முடிச்சிருக்கான். நம்மெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து பெருமைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அந்த நாய் என்றைக்குமே என்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெருமை அடையணுமா தவிர நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் பெருமை அடையக்கூடாதுன்னு பேசக்கூடியவன். அவன்லாம் உயிர் போனால் கூட உண்மையை பேச மாட்டான். ஆனால் அவன் தான் அதை முடிச்சிருக்கான். ஆனால் அப்பவே உங்களுக்கு அந்த லிங்க் தெரிஞ்சிட்டு இருக்கும், கட்டட வேலை அப்படின்னு ஓரளவுக்கு நீங்க அந்த லிங்க்குள்ள வந்துருவீங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டது. திரும்பவும் பாண்டிக்கண்ணன் செந்தில் ஃபோட்டோ எனக்கு கிடச்சிருச்சு. பாண்டிக்கண்ணனை இங்கே ஃபோட்டோ எடுத்துட்டேன். அவரோட வேலை செஞ்ச செந்தில் எங்கே இருக்காருன்னா, அவர் அப்போ சென்னையினுடைய கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் எஸ்ஐ ஆகிட்டார். 2017-18 நம்ம நடந்த தேர்வில் அவர் எஸ்ஐ ஆயிடுறாரு. பாண்டிக்கண்ணன் அதுக்கு முன்னாடி தாசில்தார் ஆகிட்டார். ஆனால் அவர் எழுதின தேர்வு செலக்ட் ஆன அந்த டைமில் கொஸ்டின் அவுட் ஆனதுனால அந்த பேட்ச் யாருக்கு போடல. அதனால மீண்டும் கான்ஸ்டபிளாக இருக்கார். இல்லைன்னா தாசில்தாராக போயிருக்காரு. அது தலையெழுத்து அது வேற மாதிரி போயிடுச்சு. செந்தில பார்க்குறேன். செந்தில பார்க்கும்போது பாண்டிக்கண்ணன் பிடி கொடுத்து பேசின அளவு கூட செந்தில் என்கிட்ட பேசல. ஆனால் அந்த தொடர்பை தவிர்க்க விரும்பல. அவரையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன். பாண்டிக்கண்ணன் செந்தில் 2 பேர் ஃபோட்டோ இருக்குது. இந்த 2 பேர் ஃபோட்டோவோட மீண்டும் கொம்பு தூக்கி போகிறேன். இந்த பழைய ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கிறேன். இவன் தான் சார் இங்கே இருந்தான், எங்கள் ஆள் இவன் தான் இருந்தான், இவன் பேர் வந்து முத்துன்னு சொன்னான் எங்கிட்ட வரும்போது, இவன் எங்களோட ஒரு 7-8 மாதம் இருந்தால், இந்த ஆளை நாங்கள் பார்க்கலன்ட்டாங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ காட்டினா இந்த நம்பர் இதுதான், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் தான். இப்போ இடையில கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு போனார், எங்களெல்லாம் வந்து பார்த்து போனார் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அந்த பக்கம் மாற்றள்ளி பகுதியில் நிறைய இன்னும் சோர்ஸ் வச்சுருக்கான். பாண்டிக்கண்ணன் இன்னும் வரப்போதான் இருக்காப்புல. இந்த நம்பர் தான் அப்படிங்கிறது உறுதியாயிட்டது. இது நீங்க முத்துன்னு சொல்றது பாண்டிக்கண்ணன் நாங்கள் வேற பேர்ல இருந்திருக்காரு. சரி. அது ஒவ்வொரு தட்டையும் ஒரு பேர் வச்சு புரியுது. அதுக்கு பிறகு மீண்டும்
தேவராஜை சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறேன். தேவராஜை சந்திக்கிறதுக்கான முயற்சி 2, 3 நாள் 4 நாள் தள்ளி போகுது. ஐயோ அண்ணா நான் காலையில் வந்திருக்கீங்க, நான் 10 மணிக்கு கிளம்பிட்டேன், ஒரு அரை மணி நேரம் முன்ன வந்துட்டு இப்படியே தள்ளி போடுவார். கடைசியாக ஒரு நாள் 2018 ஏப்ரல் மாதம் 17 அல்லது 18 அந்த தேதியில் நான் போகிறேன். போன உடனே பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் நகரில் இருந்த நண்பர் சென்னியப்பன், இருண்ணா தேவராஜன் வந்துட்டாரான்னு கேட்குறேனார். ஃபோன் பண்ண வேணாம், நேராக வீட்டுக்கு போயிடுறேன். நான் நேராக வீட்டுக்கு போனால் இருக்கார். வாங்க நல்லா அறிமுகப்படுத்தி எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம், இந்த போலீஸ் பாண்டின்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட வேலைக்கு வந்ததாக சொல்லியிருக்கானே, இதெல்லாம் கொம்பு தூக்கியில். ஆமாம், கொம்புதியில். அந்த கதையாக நான் கேட்குறீங்க, போலீஸ் பாண்டியை பற்றியாண்ணா அப்படின்ட்டு. ஆனால் 2001 உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அதெல்லாம் எங்கள் பஞ்சாயத்து தேர்தலில் தலைவருக்கு போட்டிடுறேன், தோத்துட்றேன். பொழப்புக்கு வழி இல்லை, கல்யாணம் ஆகிட்டுது, குழந்தை வேறு, என்ன செய்கிறதுங்கிற முடியாத ஒரு சூழலில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கர்நாடகாவில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பழங்குடி மக்களுக்கான வீடு கட்டுற வேலை விடுவாங்க. அங்கேயே செங்கல் மண்ணை விசாரித்துக்கலாம், அங்கேயே மணல் கிடக்குது எடுத்துக்கலாம், ஜல்லி மட்டும் இருந்து கொண்டு போனால் போதும், ஆளை கூட்டி போய் வச்சு வேலை செஞ்சோம்னா வீட்டுக்கு 30,000 பணம் கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு 10,000 15,000 செலவு போனாலும் அது இது பொருள் இல்லை வாங்கணும்னா வீட்டுக்கு 5,000 கிடைக்கும். ஒரு 15 வீடு இருக்குது, போனால் ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஒரு மாதிரி பொழப்பு ஓடுன்ட்டு நாங்கள் போய் வேலை செஞ்சுட்டு தானே. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கேருந்தே ஆளுகளை ஒரு 6-7 பேரை கொண்டு போய் எல்லா வேலைகளையும் செஞ்சு அங்கேயே மண் சல்லி எல்லாம் எடுத்து போட்டு அங்கேயே வேலை செஞ்சுட்டு தான். அப்போது ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு ஒரு பையன் ஒரு கேரி பேக் கையில் பிடிச்சிட்டு வந்தான். ஒரு 3 டிஷர்ட்டு ஒரு லுங்கி தான் வந்துட்டு, ஒரு கையில் கொடுவால் இருந்தது. எந்த ஒரு பணி என்னன்னு கேட்டேன். நான் அந்த மாதிரி ஈரோடு டீச்சர்ஸ் காலனி, எங்கள் அப்பா அம்மா வாத்தியாராக இருக்காங்க, வீட்டில் கோவிச்சுட்டு வந்துட்டேன்னா. மேட்டூரில் ஹோட்டலில் வேலை செஞ்சேன், ஒரு மாதம் போச்சு, அங்கேயும் செட் ஆகலை. அப்புறம் மாதேச மலைக்கு வந்தேன், இங்கே ஒரு 10 நாள் வேலை செஞ்சேன், இங்கே ஒன்றும் வேலை இல்லை. அப்புறம் ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்கும்போது இங்கே கொம்பு தூக்கியில் ஒருத்தர் தமிழ்நாடுக்காரர் வேலை செய்கிறாருன்னு சொன்னாங்க, அங்கே போனால் ஏதாவது வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க. நான் ஏதாவது வேலை இருக்குமான்னு வந்தேன்னா அப்படின்னு. அப்புறம் இவர் பேச்சு வழக்கில் ஆமாம்மா, இவர் பக்கத்தில் இருக்க சொல்கிறார், ஆமாம் இவன் பெரிய டாட்டா பிர்லா, இவன்கிட்ட ஒரு 300 கோடி பேர் 400 கோடி முதலீடு போட்டு 3,000 பேர் வேலை செய்கிறாங்க, நீ வேலை கிட்ட வந்திருக்க, போடா எங்களுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான், டீ ஜோ தான் போட்டுட்ருக்கேன், நீ வேறு வேலைக்கு வேண்டான்னு எங்கள் கூட்டம் ஒரு ஆள் சொன்னார், கூட கோவிந்தன் ஒருத்தர். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்டா எனக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கிடையாது, நான் முதலாளி இல்லை, ஏதோ வயிற்று பொழப்பு 500 நான் ஒரு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கேன், எங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் சம்பளம் தர முடியாதுப்பா, வேணா சோறு போடுறேன் சாப்பிட்டு இருக்கேன்னா இருன்னு சொன்னேன். நான் சொல்லிட்டு இருக்கும்போது மம்டி எடுத்தான், தட்டை எடுத்தான், சிமெண்ட் வலிச்சு கொடுத்தான், கல்லை எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்படியே ஒரு 6 மாதம் இருந்தான்டா. அதுக்கு பிறகு ஒரு நாள் அதிரடிப்படை முகாம் கொம்பு தூக்கிலேருந்து மாதேஸ்வரம் வழியில் யானத்திமத்தில் இருந்தது. அந்த வழியாக பைக்கில் போகும்போது இங்கே அந்த இடத்துல அதிரடிப்படை போலீஸாரோட நின்று பேசிகிட்டு இருந்தான். நான் கொஞ்சம் தூரம் தாண்டி போயிட்டு, யாரா நம்ம பாண்டியாட்டிருக்கேன், பாண்டி என்னடா இங்கே பண்ணுறேன் அப்படின்னா, சார் கடைக்கு பீடி வாங்கலான்னு போயிட்டு வந்தாங்க, போலீஸார் கூப்பிட்டு எங்கே இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, நான் பேசிகிட்டு இருந்தாங்க, பைக்கில் இப்படி வந்து ஏறிட்டு வந்துட்டான். அடுத்த முறை ஒரு 10 நாள் கழிச்சு போகும்போது அதே இடத்துல தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸ், கர்நாடக போலீஸ், அப்போ டவுட் வரும் இல்லை, இவனு நின்றுட்டு இருந்தான். எங்கடா எங்கே நிற்கிறேன்னா, இந்த மாதிரி பீடி வாங்க போனால் வந்தோன்னா கூட்டிகிட்டு வந்துட்டேன். கொண்டு வந்து நம்ம வேலைக்காட்டில் விட்டுட்டு அப்புறம் வேலை செய்கிற ஆளுகள் கூப்பிட்டு என்ன வெளியில் போகிறான் என்னென்னு கேட்கும்போது அப்புறம் தான் சொன்னாங்க, நைட்டு ஒரு நாள் காணாமல் போயிடுறான், 3 நாள் கழித்து வர்றான், திடீர்னு காணாமல் போகிறான், வர்றான், ஏதோ தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேலை செய்ய திடீர்னு காணாமல் போயிடுறான், கொஞ்சம் நடவடிக்கை சந்தேகமாக இருக்குது, மாடு மேய்க்கிறவனோட போய் பேசிகிட்டு இருக்கிறான், அப்புறம் இவனை பார்க்குறதுக்கு வெளியூர்லேருந்துலாம் வேறு ஆளுகளாம் வர்றாங்க, காட்டுக்குள்ளேயே வந்துட்டு காட்டுக்குள்ளேயே போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் நான் கூப்பிட்டு, தம்பி நீ அப்பா அம்மாட்ட கோச்சிட்டு வந்தோன்னு சொல்லுறது உண்மை இல்லை, உண்மையை சொல்லுப்பா, இது காட்டுராஜா காட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை என் குடும்பம்லாம் தாங்காது அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தேவராஜை பற்றி இல்லைங்களா? ஆமாம் மேடம், தேவராஜ் என்கிட்ட சொல்கிறார் பாண்டிக்கண்ணன் எப்படி தனக்கு வேலைக்கு சேர்ந்தாருங்கிறத பற்றி சொல்கிறாரு. அப்புறம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன், என்னடா நீ யாருப்பா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், சார் தப்பாக நினைக்காதீங்க, தமிழ்நாடு எஸ்டேட்னுடைய ஐஎஸ் விங்க சேர்ந்தேன் நான், எங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸருடைய உத்தரவின்படி நான் உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். இன்டெலிஜென்ஸ் விங். ஆமாம், இன்டெலிஜென்ஸ் சொன்னால் கையெடுத்து கும்பிட்டுட்டேன், வேணாப்பா அப்படின்னு, தப்பாக நினைக்காதீங்க, இன்னும் ஒரு சில நாள் நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னா. அதே மாதிரி ஒரு சில நாளில் அங்கேருந்து போயிட்டான். போனதுக்கப்புறம் செங்கப்பாடி பகுதிக்கு போனால் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொன்னால் அங்கங்கே வருவான் போவான். என்னப்பா வாண்டி எங்கேப்பா இருக்கு அப்படின்னா, வாங்க சார் டீ சாப்பிடுமா, நான் கூப்பிட்டா அவன் வருவான், அவங்க கூப்பிட்டா நான் போவோம், டீ சாப்பிடுவோம், 2-3 தடவை பார்த்தான், அவ்வளோதான்னா எனக்கு பாண்டியை பற்றி தெரியும். இப்போ போலீஸ் பாண்டி எங்கேனா இருக்கான், நீங்கள் எதை பார்த்தீங்களா அப்படின்னாரு. நான் ஏதோ தேனியில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேங்க, மற்றபடியும் ஒன்றும் இல்லை. துரப்பாண்டியை உங்களுக்கு தெரியுமா? யாருண்ணா? நம்ம குளத்தூர் எஸ்ஐ துரப்பாண்டியா. ஆனால் ஏன் கேட்குறீங்க, 96ல் நான் அவர் தான் போலீஸ் செலெக்ஷன் எஸ்ஐ செலெக்ஷன் ஒன்றா போனான். தேவராஜ் சொல்கிறாரு, ஃபிசிக்கலில் நாங்கள் அடித்து வந்துட்டான், ரிட்டனில் எனக்கு பிடிங்கிருச்சு. அடுத்து 97ல் ஒரு தம்பி ஆறுமுகம் செலெக்ஷன் போனார், அப்பவும் நான் போனேன், அப்பவும் எனக்கு போயிட்டுது. எனக்கு நல்லா தெரியும்னா, குளத்தூரில் எஸ்ஐயாக இருக்கும்போது ஒரு தடவை ரோட்டில் வந்தார், வணக்கம் சார் அப்படின்னு, வணக்கம் பாட்டு போயிட்டார்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு எங்கள் ஊருக்காரங்க ஏதோ ஒரு வேலையை கூப்பிட்டாங்க, போனால் 2 தடவை பார்த்துருக்கேன் நான், அவ்வளோதான் அப்படின்னாரு. இதுவே எனக்கு நம்புற மாதிரி இல்லை. தன்னோட பேட்ச்ல ஒருத்தன் ட்ரைனிங் போயிட்டு வந்த ஒருத்தன் இந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா வந்திருக்கும் போது இவர் அவரை பார்த்துருப்பார் அல்லது இவரை பார்த்துருப்பார். இது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிறது. இவர் 2 முறை தான் பார்த்தேன்னு சொல்கிறாருங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். சரி, அப்புறம் இது நிறுத்திட்டு சரி இடையில ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நேராக நானும் சென்னியப்பனும் தெரிய மாட்டேன் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு குளத்தூர் மணி பற்றி மற்றதெல்லாம் சில இதெல்லாம் பேசிட்டு இருந்தார். சும்மா அரசியலுக்கு அப்பாற்பட்ட அந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் வந்துட்டோம். வந்தோடனே சென்னியப்பன் இவர் சொன்ன அந்த கூல கோவிந்தன் யார் அப்படின்னு, அவருக்கு சமையல் செஞ்சு போட்டுட்டு அங்கே இருந்தால் சொன்ன அந்த கூல கோவிந்தன் அவர் காலையில் பார்த்தலான்னார். காலையில் 7 மணிக்கெல்லாம் கூல கோவிந்தனை போய் பார்த்தோம். போய் பார்த்தோன்னே அவர் சென்னியப்பனுக்கு அறிமுகமானவர். அவர் கல்யாணம் ஆகாமல் பிரம்மச்சாரியாக ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கார். இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், அங்கே இருப்பார், இந்த கடையில் இருப்பார், அந்த கடையில் இருப்பார். ஊரே சுற்றி தேடியும் ஒரு 3 மணி நேரம் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் போய் பார்த்தா ஒரு பொது தண்ணியில் படுத்து காலாடி இப்படி தூங்கிட்டு இருந்தார். அவர் கோவிந்தனா வாங்க அப்படின்ட்டு, அண்ணனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு, கோட்டர் பிடிக்கும் அப்படின்னாங்க. ரைட் வாங்க போகலாம் அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு அண்ணன் கூட்டி போயிட்டு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சு, அந்த கொம்பு தூக்கில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பையன் மட்டும் வந்தான். நான் இவன் போலீஸ் பாண்டி நல்லா தெரியுமே ஏப்பா அப்படின்னாரு. எப்படி ஆள் அப்படின்னா, அருமையான பையன், இப்போ வந்தாலும் என்னை பார்க்க வரும்போது ஒரு கோட்டரோட தான் வருவான். இவன் கூட செந்தில்னு ஒருத்தர் தான், அவன் நம்மால் பழையாச்சி வன்னியர், இவன் பிரத்தியார், நல்ல பசங்க. ஒரு 2 வருஷம் நாங்கள் வேலை செஞ்சோம். 1 வருஷம் எங்களோட இருந்தான். ஒரு 6-7 மாதம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போலீஸ்னு தெரியும். அப்போ தேவராஜுக்கு தெரியாதானே, அவன் தானே கூட்டிகிட்டு வந்தான். காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸருடைய பையன் கோச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். அவனுக்கு எல்லாமே தெரியும். இப்போ பாண்டிக்கரனுக்கு 2 பிள்ளை இருக்குது, அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். எனக்கு மாதிரி அவனுக்கு 2 பிள்ளை இருக்குன்னா, துரப்பாண்டியன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தான். துரப்பாண்டி அவங்க அப்பா இறந்து போனதுக்கு போயிட்டு வந்தான். துரப்பாண்டியன் தம்பி கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தான். இப்போ கூட அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா இருக்காங்க கேட்டால் நல்லா இருக்கான்னு சொல்லுவான். அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்போ அப்படின்னாரு. இந்த பாண்டிக்கரன் போலீஸும் யார் தெரியுமா, அவர் சிஐடி போலீஸு, வீரப்பன் கதையே இவனால தான் முடிச்சு, உனக்கு தெரியாதா அப்படின்னாரு. என்னண்ணா அப்படின்னு, அதெல்லாம் பெரிய கதைப்பா, அது இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அவர் கட்டிக்கு முடிச்சதுக்கு கிளம்பிட்டார். ஆனால் அவர் சொன்னது தேவராஜ் மேலே இருந்து அந்த நம்பிக்கையே எனக்கு. அப்புறம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கும் போது அவர் ஏற்கனவே மலையில் சொல்லிட்டார், அவன் பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டார். சரி, உங்களுக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் இவர் தான். ஆமாம், இவர்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, விஜயகுமார் சொன்ன கேரக்டர் தான் அப்படின்ட்டு. ஒரு குழப்பம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத முடியல. சரி நான் ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு நம்ம திரும்ப பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். மேட்டூரை கடந்து பக்கத்தில் நான் போகும்போது குளத்தூர் மணி எனக்கு ஃபோன் பண்ணுறேன். வீட்டில் தான் இருக்க தமிழ் வாங்க அப்படின்னாரு. வீட்டுக்கு போனேன், பேசியிருந்தேன். அந்த புக்கை கொடுத்துட்டு போனீங்களே, விஜயகுமார் எழுதுன புத்தகம் படித்தேன். அதில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து அந்த கூஸ் கிழவனை சந்திக்கிறதுக்கு ஒரு நபரை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி விஜயகுமார் சொல்லியிருப்பார். அந்த நபர் கலிய பெருமாள் தாங்க அப்படின்னாரு. நீங்க சொல்றத பார்த்தாக்கா புலவர் கலிய பெருமாள் வந்து இந்த விஷயத்துல விஜயகுமாருக்கு ஒரு டூல் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரா சார்? ஆமாம், சொல்லியிருக்கார். அது ஒரு டூல் மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய வெப்பனாகவே எடுத்திருக்கார். அதை எடுத்துக்கார். அது அப்போ பின்னால் தெரியுது. அப்புறம் மணி என்ன புலவர் கலிய பெருமாளை தாங்க அப்படிங்கிறார். ஆனால் என்ன, நான் நம்ப முடியாத ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா, புலவர் கலிய பெருமாளை வீரப்பன் சந்திக்க விரும்பினார். அதுக்கான சில வேலைகளை என்கிட்ட செய்ய சொன்னார். அப்போ குளத்தூர் மணி என்ன நான் அந்த இடத்துல பேசும்போது ஒரு 4 பேர் இருக்காங்க, உள்ளூர் நபர்கள். அவங்க சந்திக்க விரும்பினார். அதுக்கான வேலைகள் நான் செஞ்சு கொடுத்தேன். அது பிறகு பேசுவோம். புலவர் கலிய பெருமாளை தான் சந்திக்க போனார். அது சாத்தியம் ஆயிட்டுங்கிறது எனக்கு வீரப்பனை இறந்த பிறகு தான் தெரியும் அப்படின்னார். ஒரு இயக்கம் சார்ந்த தலைவர் இருக்கு அப்படின்ட்டு. புலவர் கலிய பெருமாள் வீரப்பனை சந்திக்க போனது தொடர்பான விவரங்கள் எல்லாமே அரூர் வேடியப்பனுக்கு தெரியும். நீங்கள் அரூர் வேடியப்பனை சந்திச்சிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு. சார் சமீபத்தில் கூட நான் அரூர் வேடியப்பனை பார்த்துருந்தப்ப கூட இந்த மாதிரிலாம் நடந்த மாதிரி அவர் ஒன்றும் சொல்லிக்கலையே சார்? இல்லைங்க, ஏதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன் டீம் ஒன்று, இன்டெலிஜென்ட் டீம் ஒன்று, இன்டெலிஜென்ட்ல ABCDEFன்னு ஒரு 4 டீம் இருக்குது. அந்த டீமில் ஒரு டீம் புலவர் கலிய பெருமாளை சந்திக்க போகிறதுக்கான அந்த ஒர்க்கை பார்க்குது. அதில் அந்த ஆளுக்கு தெரியும். இதையெல்லாம் கடந்து இன்னொரு லைன்ல வெடியே பண்ணிருக்காரு. அவருக்கு இங்க நடந்த எதுவுமே தெரியாது. இது எல்லாமே நான் ஒருத்தன் டிராவல் பண்ணி போறதுனால என்னால தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஒட்டுமொத்தமா போய் தேடி கண்டுபிடிக்கிறதுனால உங்களால அந்த நெட்வொர்க்க பிடிக்க முடியுது. பட் இவங்க யாருக்குமே இது ஒருத்தரோட ஒருத்தர் இருக்க கனெக்ஷன் தெரியல. புலவர் கலிய பெருமாளுக்கு நம்மளை சந்திக்க வீரப்பன் அனுப்பினால் விஜயகுமாருடைய அனுமதியோட தான் வர்றாங்கிறது தெரியாது. அவர் சாகும் வரைக்குமே தெரியாது. இப்ப புலவர் கலிய பெருமாள் மரணத்துக்கு பிறகு நான் சொன்ன பிறகுதான் வேடியப்பனுக்கு அது தெரியும். இந்த வீட்டுக்கு வீரப்பன் அடிக்கடி வந்து போயிருக்காரு. இந்த தங்கா கணவனுடைய வீட்டுக்காரி தான் மோரில் விஷ வச்சு கொடுத்து வீரப்பனுக்கு கொண்டுட்டாங்க. அதனால அந்த கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சி ஒரு 6 மாதம் இங்கே இருந்திருக்கு.